ராஜா, நம்ம ஃபேமுடைய போன வருஷம் வருமானத்துல 80 விழுக்காட்டுக்கு மேல என் கான்டாக்ட் மூலமா வந்தது. பிசினஸ் கொண்டு வரதுல லாயர்ஸ் அவ்வளவா கான்ட்ரிபியூஷன் பண்றது இல்ல. நீ அதிகமா கிளைண்ட்ஸ் கொண்டு வர அந்த கேசஸ் ஹேண்டில் பண்ண உன் டீமுக்கு என் டீம் உதவி செய்யும். இடையில இப்படி இயலாதவங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம். இதுல என்ன பிரச்சனை? நீ சொல்றதெல்லாம் வேணா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஃபேமை தொடர்ந்து நடத்தணும்னா பணம் வேணும். ராஜா, மறுபடியும் இதை பத்தி உன்கிட்ட நான் பேசுற நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துடாத. $300,000 காம்பன்சேஷன் கேட்டிருக்கீங்க. ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர்கிட்ட இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நஷ்டஈடா கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நாளைக்கு மறுபடியும் சக்தியா பார்த்து பேசி பார்க்கலாமா? இன்னைக்கு அவனை பேச விடாம அனுப்பி வச்சுட்டு அப்புறம் என்ன நாளைக்கு நான் உங்களுக்கு பேச சொன்னா? நான் ஜெயிலுக்கு போனப்ப நீ ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்திருப்பேன். சின்ன பையன் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லி தரியா? இனிமே இங்க எனக்கு வேலை. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். பிரச்சனை இப்பதான் பெருசாயிருக்கு. ராஜா, உடனே பேசணும். கம். என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஆன்லைன்ல நெகட்டிவ் போஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. இப்போ திடீர்னு வேற 4 போஸ்ட் வந்திருக்கு. இன்னொரு 4 அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் டிஜே சாரா அவங்களுக்கு அநாகரிகமான மெசேஜ் அனுப்புனதா ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாட்சிக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லலை. ஷாலினி, நான் பசுபதியும் அவர் பையனையும் உடனே பார்க்கணும். வர சொல்லுங்க. அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண. தோரைக்கிட்டையும் சொல்லிடுவா, அவரையும் வர சொல்லுவா. அதெல்லாம் வேண்டாம். இது அவன் கொண்டு வந்த கேஸ் தானே. ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னா தெரிஞ்சே மறைச்சிருக்கலாம் இல்லையா? நம்ம டீல் பண்ணுவோம். அவங்க 2 பேரையும் வர சொல்லுங்க. உடனே ஏற்பாடு பண்றேன். Hey Harry, sit down. Yeah. அப்புறம் பிரிசன்ல சக்தியா கூட மீட்டிங்ல எப்படி போணுச்சு? சக்தியா வாயை திறக்கல சார். கடைசி வரைக்கும் நான் எவ்வளோ பேசி கேள்வி கேட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம எழுந்து போயிட்டாரு. அவருக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கோன்னு சொன்னீங்களா? எவ்வளோ சொல்லி பார்த்தேன் சார். நான் முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் கூட இல்லை. ஏதோ வேண்டா வெறுப்பா தான் அங்கே வந்து உட்காந்துருந்தார். பேச ஆரம்பிச்சு கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது தான் திடீர்னு எழுந்து போயிட்டார். ஹரி, ஒரு சராசரி மனுஷனோட மனநிலைமையில ஒரு தூக்கு தண்ணி எதிர்நோக்கும் கைதி இருப்பாருன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் அழுது புலம்பி கடைசியா கண்டிப்பா மரணம் தான் முடிவான பிறகு அவங்க உணர்ச்சியெல்லாம் மறந்து போயிடும். இப்ப அவங்க மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஒரு இயந்திரம். அவ்வளவுதான். சார், நீங்க என் நிலைமையில இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? நாம வேண்டான்னு சக்தியாவே முடிவு பண்ணிட்டா நமக்கு அங்க வேலை இல்லை. நான் இந்த கேஸ் நமக்கு ரிஃபர் பண்ணவங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஆமா, ஹவுஸ் ரகு கைட் பண்ணீங்களா? வாஸ் ஹி ஹெல்ப்ஃபுல்? எனக்கு தெரியல சார். சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நடக்கல. கைதிட்ட பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசி, இன்ஃபேக்ட் அவர் பேசின பிறகுதான் சக்தி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு.
ஆரம்பத்திலே பல முறை பேச வேணாம்னு சொல்லி தான் ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு ரகு கிட்ட ஏன் என் பேச்சு மீறி நடந்தீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு ஃபைலை என் மேலே வீசி எறிஞ்சிட்டு கோபமாக கிளம்பி போயிட்டாரு. ஹரி, தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாதீங்க. அவர் நம்மள மாதிரி இல்லை, ஆனால் நிறைய திறமை இருக்கு. அதை நம்ம தான் பொறுமையை வெளிக்கொண்டு வரும். ஹெல்பிங். அது இல்லை. வேற என்ன ஹரி? அவர் கோபமாக கிளம்பி போனதை பார்த்தா திரும்ப வருவாருன்னு தோணல. நான்சி, யாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க? நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு. நான் முதல்லயே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு மறுபடியும் என்ன பார்க்கணும்? நான் முதல்ல கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன். உங்கள் நோட்டீஸ்க்கு நான் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியல. சாரி மேடம். இட்ஸ் ஓகே. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. உங்கள் டிமாண்ட் நோட்டீஸ் வந்து 14 நாளுக்குள்ளே பதில் சொல்லணும், இல்லைன்னா பணத்தை தரணும்னு போட்டிருந்துச்சு, இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடுவீங்கன்னு போட்டிருந்துச்சு. அதை நினைக்க நினைக்க என்னால் நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியல மேடம். மிஸ்டர் சிவபாலன், அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேஸை கோர்ட் வரைக்கும் இழுக்க வேண்டாம் மேடம். நான் என் மனைவி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். முதல்ல என் குழந்தைகளுக்கு படிப்புக்காக வச்சிருக்க சேவிங்ஸ்ல இருந்து, அப்புறம் என் மனைவியோட நகையெல்லாம் வச்சு ஒரு 50,000 வெள்ளி தரோம். அப்புறம் நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்கலான்னு இருக்கோம். அதில் வாடகை பணம் வரும். அதை வச்சு மீத பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாமா மேடம்? அது நான் எடுக்க வேண்டிய முடிவில்லை. என் கிளையண்ட் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் எப்படியாவது அதை சம்மதிக்க வைங்க ப்ளீஸ் மேடம். மேடம், ஒரு விண்ணப்பம். நஷ்ட ஈடு தொகையை கொஞ்சம் குறைக்க முடியுமா? மிஸ்டர் சிவபாலன், அதுவும் என் கையில் இல்லை. நாளைக்கு நீங்களும் என் கிளையண்ட்டும் சந்திக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன். அங்கே எல்லா டீட்டெயில்ஸும் பேசிக்கலாம். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள். நீங்கள் நினச்சா 2 பேத்துக்குமே சாதகமாக முடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன். ஹலோ. ஹலோ சார், நாங்கள் நேஷனல் மேகசின்லேருந்து கால் பண்ணுறோம். மாறன் ஹியர். என்ன விஷயம் சொல்லுங்கள். உங்ககிட்ட ஒரு கேஸை பற்றி சில கேள்விகள் கேட்கணும். கேளுங்க. பிரபல நடிகர் பசுபதியோட பையன் டிஜே சராவோட கேஸை உங்கள் ஃபேம் தானே ஹேண்டில் பண்ணுது? ஆமாம். பல அண்டர் ஏஜ் பொண்ணுங்க கிட்ட மிக மோசமான முறையில் சரவணன் சேட் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட நிறைய ரிப்போர்ட்ஸ் எங்ககிட்ட வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து? இங்கே பாருங்கள், எங்கள் கிளையனோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நான் எந்த கொமெண்டும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஆதாரங்களையும் குற்றச்சாட்டுகளையும் தீர விசாரிக்காமல் ஸ்பெக்குலேஷனுக்காக நான் எதையும் சொல்ல முடியாது. முழவ இந்த கேஸில் நிறைய அண்டேஜ் பொண்ணுங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. இங்கே பொறுப்பாக நடந்துக்க வேண்டியது நம்ம எல்லாரும் ஒரு கடமை. யூ ரிலீஸ் அ ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் சூன். கடைசியாக ஒரு கேள்வி. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து, அதுவும் சின்ன வயசாக இருந்து, அந்த பொண்ணுக்கிட்ட சரவணன் இப்படி மோசமாக சேட் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். அப்போவும் நீங்கள் டிஜே சராவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆஜராவீங்களா சார்? உங்கள் பத்திரிக்கை ரொம்ப பசியும் பட்டினியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய தீனியை எதிர்பார்க்குறீங்க இல்லையா?
இப்போதைக்கு இவ்வளவுதான். பாய். யா கீதா, சீக்கிரம் வந்துடுறீங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய். மிஸ் கீதா வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க வரதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எல்லாரும் கிளம்பியாச்சு, உங்களுக்காக அவங்க சீக்கிரமா வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நானும் கிளம்புறேன், வெயிட் பண்ணுங்க. இஸ்மத், சாரி. நம்ம டிமாண்ட் நோட்டீஸ் போன உடனே மிஸ்டர் சிவபாலன் என்னை வந்து பார்த்தாரு. அதை பற்றி பேசுறது தான் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். நீங்கள் கால் எடுக்கல. அதான் மெசேஜ் பண்ணேன். நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாமே. இல்லை, அது நேரடியாக பேசினாக்கானும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு தான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இந்த கால்னால தான் சீக்கிரமாக வர முடியல. எனவே அவர் என்னதான் சொன்னார்? நாம் கேட்குற பணத்தை கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட பொருளாதார வசதி இல்லைன்னு சொன்னார். அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து ஏற்கனவே 2 தடவை வேற விபத்துக்காக கிளைம் பண்ணிட்டாரா. இந்த மாதிரி அவரை இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கேட்க போறது இல்லையா, கையில இருந்து எடுத்து தராராம். எப்ப தராரா? முதல்ல 50,000 வெள்ளி தராராம். அது கூட பிள்ளைங்க படிப்புக்கான பணம், மனைவி நகைன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த மிச்ச படத்தை எப்ப தருவாரா? இல்ல, நம்ம கேட்கிற 300,000 வெள்ளி எங்க, அவர் கொடுக்குற 50,000 வெள்ளி எங்க? அதுக்கு நீங்க என்ன ஓகே சொன்னீங்களா? இல்ல, உங்க அனுமதி இல்லாம நான் எப்படி ஓகே சொல்லுவேன்? ஆனா ஒரு விஷயம், நாம ரேட் ஆஃப் சமன்ஸ் ஃபைல் பண்ணாலும் அவர் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கேட்க போறது இல்ல. அதனால அவர் தான் அந்த பணத்தை தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவரால் அந்த பணத்தை தர முடியாம போகலாம். அதுக்காக குறைக்கலாம்னு சொல்றீங்களா? நீங்க ஒரு தடவை அவரை மீட் பண்ணி பேசுங்க. மீத பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்ல தரேன்னு சொல்றாரு. இல்ல மிஸ் கீதா, அவரை மீட் பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு கூட மீட் பண்ணி பேசிடலாம். ஆனா நம்ம பிளான் போட்ட மாதிரி அந்த 300,000 வெள்ளிக்கு கேஸ் ஃபைல் பண்ணிருங்க. ஓகேயா? இல்ல, வாழ்க்கையே இல்லைந்து உங்க கிளைண்ட் கதை யோசிச்சு பாருங்களேன். அந்த அலட்சியமான டாக்ஸி டிரைவர்லாம் யோசிக்காதீங்க. அவர் மட்டும் அவர் டாக்ஸி ஒழுங்கா ஓட்டியிருந்தாக்கா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? பாருங்க, வீல் சேர் உட்காந்துருக்கேன். நோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க தான் என் கிளைண்ட், உங்க நலன்ல தான் என் கவனம் இருக்குது. அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை, அவ்வளோதான். உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நாம கேட்டு வாங்குறோம், அது என் பொறுப்பு. தேங்க்யூ ஸோ மச் மிஸ் கீதா. வீட்டுக்கு போறீங்களா? நான் ட்ராப் பண்ணுவா? இல்ல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகே.
நம்ம வந்து கிளம்புறேன். தேங்க்ஸ் பாய். இந்த மெசேஜ்லாம் பாருங்க. மிஸ்டர் சரவணன், நீங்க உண்மையை எங்க வேணாலும் மறைக்கலாம். ஆனா ஒரு வக்கீல் கிட்ட உண்மையா இருக்கணும். நடந்த எல்லா உண்மையும் சொல்லணும். அப்பதானே நாம உங்களை தற்காக்க முடியும். சொல்லுங்க, இந்த பொண்ணுங்களுக்கு தப்பா மெசேஜ் அனுப்புனீங்களா? நீங்க அனுப்பின மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட் ஆன்லைன்ல இருக்கு. அதெல்லாம் உங்களோடது தானே? இந்த கேர்ள்ஸ்லாம் அண்டர் ஏஜ், அது தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். அவனோட வக்கீலா இருக்கிற நீங்க அதை நம்பணும் ப்ளீஸ். மிஸ்டர் பசுபதி, உங்களுக்கு வேணும்னா உங்க பையன் இன்னும் குழந்தையா இருக்கலாம். ஆனா சட்டத்துக்கு முன்னால இதெல்லாம் செல்லாது. நீங்க பதில் சொல்லுங்க. மெசேஜ் அனுப்புனீங்களா இல்லையா? I want a straight answer. Yes or no? ஏய் சொல்லுடா, என்கிட்ட சொன்னது சொல்லு, இல்லைன்னு சொல்லு. அது வந்து டேய், அவங்க உன்னை மிரட்டி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நீ இதையாவது தப்பா உளறி வச்சிடாத. இல்லைன்னு மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்க 2 பேரும் உண்மையை சொல்லலைன்னா இந்த கேஸை நாங்க ஏத்துக்க முடியாது. டென்ஷன் ஆகுது. லாயர்ஸ்லாம் அவங்க கிளைண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை உண்மைன்னு நம்பணும். எங்க கேஸ்ல ஆஜராகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. மற்றதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? என் பையன் இதெல்லாம் செய்யல, அது உண்மையாக்குங்க. பயமுறுத்துற மாதிரி 2 லெட்டர் எழுதி போடுங்க. அவங்க பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் காண போயிடும். தெரிஞ்சே பல உண்மைகளை எங்கள்கிட்ட நீங்க மறைக்கிறீங்க. உண்மை தெரியாம இந்த கேஸை நாங்க எடுத்துக்க முடியாது. எல்லா உண்மைக்கும் ஒரு விலை இருக்கு. உங்க விலை எவ்வளோன்னு சொல்லுங்க, தரோம். அதை வாங்கிட்டு கேஸை நடத்துங்க. பணத்தை தூக்கி எறிஞ்சா எல்லா தப்பையும் மறைச்சிட முடியும்னு நினைக்கிற ஒரு அப்பா இருந்தா இல்லை இப்படித்தான் இருப்பான். இனிமேல இந்த கேஸை எடுத்து எங்களால் நடத்த முடியாது. வேற எஃப்எம் பார்த்துங்க. இப்ப நீங்க போ. எழுதுறா. வருஷமா கௌரவமா வாழ்ந்துட்டு இப்ப எவன் முன்னாடி எல்லாம் நான் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. ஒன்ன மாதிரி பிள்ளையாள் தலையெழுத்து. வாடா. பசுபதி, சொல்லு. ஹலோ துரை. ஆமா, என் கேஸ் எடுத்து நடத்த உங்க ஃபர்ம்ல வேற லாயர்ஸே கிடைக்கலையா? ஏன், என்னாச்சு? கண்ட லாயர்ஸ் கிட்ட எல்லாம் என் கேஸை கொடுத்து வச்சிருக்கேன். பசுபதி, நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் நான் உன்னை நம்பி வந்தேன். ஆனா நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண லாயர்ஸ்க்கு சுத்தமா மரியாதையே தெரியல.
என் கேஸ் எடுத்து நடத்த மாட்டானுங்களாம். யார் சொன்னா? ஷாலினியா இல்ல ராஜாவா? பசுபதி, என்ன நடந்துச்சுன்னு விவரமா என்கிட்ட சொல்லு. இன்னமே சொல்றதுக்கு எதுவும் இல்லை துரை. நான் வேற ஃபோமை பார்த்துக்கிறேன். எனக்கா லாயர்ஸ் கிடைக்காது? நீ ஃபோனை வை. ஏய் பசுபதி, இல்லை. ராஜா இன்னும் வரல? வர நேரம் தான். ராஜா உள்ள வந்த அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு